Hello students, welcome back to my channel. Okay, இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது நம்ம படிக்கும் போது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது, நிறைய கண்டென்ட் இருக்கும், அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ்னால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். இதே நிறையா ஸ்டேட்ஸ் போகும்போது நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான லாங்குவேஜஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறையா நம்ம விஷயங்கள் அப்படிங்கிறது படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, அப்போ அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரிக் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அது மறக்காமல் இருக்கும். ஓகே, அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல ஷார்ட்கட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் மாதிரி ஒன்று கொண்டு போகிறோம், புது சீரீஸ். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்ஸஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 ஸ்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த 3 ஸ்டேட்டோட டான்ஸஸ், ஃபேமஸான டான்ஸஸ், எக்ஸாமில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட டான்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில ஷார்ட்கட் ஸ்டோரிஸ் வச்சு பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஷார்ட்கட்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த முக்கியமான டான்ஸஸ் மட்டும் ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது மெமரி பண்ணுற கஷ்டமாக இருக்கவங்க மட்டும் இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகே, இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் பேர் வந்து வீரா, இன்னொருத்தவங்க பேர் வந்து விலாசினி. ஓகேவா? இந்த வீரா விலாசினி 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு வந்து போகிறாங்க. ஓகேவா? ஆந்திராவில் லம்பாடி அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து போகிறாங்க. ஓகே, வீரா விலாசினி 2 பேரும் சேர்ந்து ஆந்திராவில் லம்பாடி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. எதுக்காக அந்த பிளேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு இடம். ஓகேவா? அதாவது லம்பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிளேஸில். ஓகே, அந்த பிளேஸ்க்கு போனோடனே அங்கே வந்து ஒரு 3 சாங் போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து புட்ட பொம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, தெலுங்கில் ஒரு பாட்டு வரும். ஓகே, புட்ட பொம்மா அந்த பாட்டு போடுறாங்க. அடுத்து உடனே இவங்க 2 பேர் கேட்குறாங்க தமிழ் பாட்டு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பாட்டு போடுறாங்கன்னா திம்ஸு கட்டை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் தமிழில். ஓகே, அந்த பாட்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பாட்டு இருக்கும், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க வேறு மாதிரி ஒரு பாட்டை வந்து போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ மீம்ஸ்லாம் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து அங்கே பாடுறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா நம்ம ஊரில் இந்த வாமா துரையம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, வாமா துரையம்மா இது வங்கக்கரையம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து அவங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னா பாமா கலபம்மா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஓகேவா? ஒரு 3 பாட்டு பாடுறாங்க. என்ன முட்டை பொம்மா, அதுக்கப்புறம் திம்ஸு கட்டை, அதுக்கப்புறம் பாமா கலபம்மா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. இவங்க இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இந்த தப்பெல்லாம் வச்சுட்டு ஆடுவாங்கள்ல, அவங்க வந்து ஒரு குரூப்பாக வந்து வராங்க. ஓகே, தப்பு வச்சுருக்க ஒரு குழு அவங்க கூட்டமாக வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோலாட்டம் டான்ஸ் ஆடுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரி என்னது, வீரா விலாசினி 2 பேர் வந்து ஆந்திரா அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறாங்க. ஆந்திராவில் எங்கே போனாங்க அப்படின்னா லம்பாடி அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறாங்க. எதுக்காக அங்கே போடுவாங்க அப்படின்னா அங்கே தான் இந்த டான்ஸு ஃபன்னான ஈவெண்ட்லாம் நடக்கும். அதில் வந்து 3 பாட்டு போடுறாங்க. என்னென்ன அப்படின்னா புட்டபொம்மா சாங்கு, அதுக்கப்புறம் திம்ஸு கட்டை, அதுக்கப்புறம் பாமா கலபொம்மா, இந்த 3 பாட்டு. இந்த 3 பாட்டு பாடும்போது அங்கே யார் வராங்க அப்படின்னா தப்பாட்டம் ஆடுறவங்க குழுவாக சேர்ந்து வராங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோலாட்டம் அப்படிங்கிறது ஆடுறாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து ஆந்திர பிரதேஷோட முக்கியமான டான்ஸஸ். ஃபஸ்ட்டு நம்ம வீரா விலாசினி அப்படின்னு சொன்னோமா, அது வந்து விலாசினி நாட்டியம், வீர நாட்டியம். எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னோம், ஆந்திரா அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறாங்களா, ஆந்திர நாட்டியம். ஆந்திராவில் எங்கே போனாங்க, லம்பாடி அப்படிங்கிற பிளேஸில். அப்போ லம்பாடி அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டான்ஸ். அதுக்கப்புறம் 3 சாங் சொன்னோமா, புட்ட பொம்மலு, திம்ஸு, பாமா கலபம். ஓகே, இந்த 3மே வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு டான்ஸஸ் தான் முக்கியமானது. அடுத்தது தப்பாட்டம் ஆடுறவங்க குழுவாக ஆடுறாங்க. ஓகே, தப்பாட்ட குழு தப்பு எல்லாரும் சேர்ந்து கடைசி என்ன பண்ணுறாங்க கோலாட்டம் டான்ஸ் அப்படிங்கிறது ஆடுறாங்க. ஓகே, விலாசி நாட்டியம், வீரநாட்டியம், ஆந்திரா நாட்டியம், லம்பாடி, புட்டபொம்மா, திம்சா, பாமு கலபம்மா, அதுக்கப்புறம் தப்பெட்டா குழு, கோலாட்டம். ஓகேவா? இந்த ஸ்டோரியை ஒரு 2 டைம் 3 டைம் நீங்களே சொல்லி பாருங்கள், அப்படியே வந்து உங்கள் மைண்டில் பதிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உடனே மைண்டில் பதிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அஸ்ஸாமோட டான்ஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, இதுக்கான கதை வந்து நம்ம என்ன கதைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு உருட்டு கதை. ஓகேவா? இதில் வந்து காளி, கோபால்
அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, இதில் காளி அப்படிங்கிறவன் கோபால் கிட்ட கேட்குறான், கோபால் உனக்கு என்ன வேணும், எந்த இடத்துக்கு போகணுமோ கேளு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கோபால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து அஸ்ஸாமுக்கு போகணும், அஸ்ஸாம் போகணும் தான் ரொம்ப நாள் ஆசை, அஸ்ஸாமுக்கு போகணும், நான் அஸ்ஸாமுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே சொல்கிறான், அஸ்ஸாமுக்குலாம் நான்லாம் சின்ன வயசுலேயே போயிருக்கேன்டா, அந்த அஸ்ஸாம் பயங்கரமான இடம்டா, அங்கே வந்து பாம்பு டான்ஸ்லாம் ஆடுவாங்கடா அப்படின்னு சொல்கிறான். பாம்பு டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது பாம்பு டான்ஸா, அப்படின்னா ரியல் பாம்பு வருமாடா அப்படின்னு சொல்லி கோபால் கேட்குறான். உடனே காளிஞ்சிட்டு ஆமாண்டா ரியல் பாம்பே வரும்டா அப்படின்னு சொல்கிறான். நீ உடனே நீ வழக்கம் போல் உருட்ட ஆரம்பிச்சிட்டடா, சும்மா இரு, ஓவரா பிகு பண்ணாத, பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. ஓகே, அங்கே பாம்பு டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னோன்னே கோபால் வந்து இவன் வழக்கம் போல் உருட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இரு, ஓவரா பிகு பண்ணாத, பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேய் நான் உன் நண்பன்டா, நட்புடா, நான் அப்படி சொல்லுவேன்னா, நம்ம கட்டபொம்மன் இருக்கார்ல, கட்டபொம்மன், ஆமாம் அப்படின்னா, கட்டபொம்மனா, ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா, கட்டபொம்மனுக்கே வந்து அஸ்ஸாம் தானே ரொம்ப பிடிக்கும், அவரும் போய் இந்த பாம்பு டான்ஸ்லாம் பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி இவன் உருட்ட ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமாக உருட்டுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். ஓகேவா, இதுதான் ஸ்டோரி. ஓகேவா, காளி கோபால் 2 பேர் இருக்காங்க. காளி வந்து கோபால் கிட்ட கேட்குறான், உனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே அஸ்ஸாமுக்கு போகணும்னு சொல்கிறான். அஸ்ஸாமில் வந்து பாம்பு டான்ஸ் ஆடுவாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே இவன் இல்லை, சும்மா ஓவரா பிகு பண்ணாத, பிச்சு போடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நான் உன் நண்பன்டா, அந்த ஊரில் வந்து கட்டபொம்மனுக்கே அஸ்ஸாம் தான்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இதை வச்சு அஸ்ஸாமோட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காளி கோபால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கடுத்து காளி வந்து கோபால் கிட்ட கேட்குறான்னா கேளு கோபால் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன சொல்கிறான், பாம்பு டான்ஸ் அப்படின்னு சொன்னான்னா அதுதான் நாகா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சும்மாரா, ஓவரா பிகு பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சுமாரா ஹோப் ஜனை அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ். அப்புறம் பிஹு வந்து அஸ்ஸாம். ஓகே, இது நிறைய தடவை கேட்ட ஒரு கொஷின், பிஹு அப்படிங்கிறது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிஹு அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பிச்சு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சவ் அப்படிங்கிறதும் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ் ஃபார்ம். அடுத்தது நான் உன் நண்பன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா நட்புஜா. ஓகே, நட்புடா அப்படிங்கிற மாதிரி நட்புஜா, இதுவும் வந்து அஸ்ஸாம் தான். அதுக்கப்புறம் கட்டபொம்மனுக்கே வந்து அஸ்ஸாம் தான் பிடிக்கும். ஓகே, கட்டபாமா. சிஏ அப்படிங்கிறது கேனவ் அப்படிங்கிறது, டிஏ அப்படின்னா தபல் சோங்லி அப்படிங்கிற ஒரு டான்ஸு, பிஏ அப்படின்னா பகுரும்பா அப்படிங்கிற டான்ஸ், எம்ஏ அப்படின்னா மகாராஸ். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா. ஓகே, மகாராஸ் அதுவுமே வந்து அஸ்ஸாமோட தான். ஓகே, காளி கோபால், கேல் கோபால், நாகா டான்ஸ், சுமரோ ஹப்ஜனை, பிகு, பிச்சவ், நட்புஜா, கெனவ், தபெல் சோங்லி, பகுரும்பா, மக்ராஸ், இது எல்லாமே வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டான்சஸ். ஓகே, அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, அப்போது பர்சனோட நேம் அருண் அப்படின்னு வச்சுக்கோங்க. அருண் அப்படிங்கிறவனோட கதை தான் இது. ஓகே, நமக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஈஸ்ட்டில் தூரமாக கடைசியாக இருக்கும். ஓகேவா, எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்றா இருக்கும், அருணாச்சல் பிரதேஷ் வந்து மேலே தனியாக இருக்கும். அதனால் அருண் வந்து சிங்கிள் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா, மொரட்டோ சிங்கிள் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரியோட பேர் வந்து ஃபெப் 14 ஸ்டோரி. ஓகே, ஃபெப் 14 என்ன நாள்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, கப்பல் இருக்கவங்க கப்பல்ஸுக்கு மீட் பண்ண போவாங்க. இப்போ சிங்கிளாக இருக்கவங்க என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போவான். ஓகே, இந்த அருணுக்கு வந்து பொண்ணுங்கனாலே பிடிக்காது. ஓகே, பெண்கள் யாரும் கோவப்பட்டுறாதீங்க, இது வந்து ஸ்டோரிக்காக மட்டும்தான். ஓகே, அருண் அப்படிங்கிறவருக்கு பொண்ணுங்க அப்படின்னாலே பிடிக்காது. ஓகே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். அவன் ஃப்ரெண்டோட பேர் வந்து அஜித் ராமு. அவன் ஃப்ரெண்டோட பேர் அஜித் ராமு. அவனை பார்க்குறதுக்கு போகிறான். ஓகே, போகிறான் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், ஹிந்தியில் சலோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, சலோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, போகும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பசங்க மீட் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்க, போகும்போது பியர்டு வாங்கிட்டு போகிறான். ஓகேவா. ஓகே, ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஓகே, டிஸ்க்ளைமரும் போட்டுறேன். போகும்போது பியர் வந்து வாங்கிட்டு போயிடறான். ஓகேவா, வாங்கிட்டு போனோன்னே அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா பீர் வாங்கிட்டு வந்திருக்கான்டா. பீர் எப்படிரா பசிக்கு பத்தும்
அப்படின்னு சொன்னால் இவன் அருண் என்ன சொல்கிறான்னா, டேய் இது இருந்துச்சுன்னா போதும்டா, நம்ம ரெக்கை கட்டி பறக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறான். ரெக்கை கட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான், பாக்கெட்டில் எவ்வளோடா வச்சுருக்க அப்படின்னு. 1 ரூபி இருக்குடா அப்படின்றான். டேய் 1 ரூபியை வச்சுட்டு நீ ரெக்கை கட்டி பறக்கலான்னு சொல்கிறியா, சரியான கிறுக்கண்டா நீ அப்படின்னு சொல்கிறான். சரியான கிறுக்கண்டா நீ அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இதை வச்சு நம்ம அப்படியே கம்பேர் பண்ணோமா. ஃபஸ்ட்டு அருண் அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ். அருணுக்கு வந்து பொண்ணுங்க அப்படின்னாலே பிடிக்காது. ஓகே, பொண்ணுங்க. அடுத்தது அஜித் ராமு அப்படின்னு சொன்னோமா, அஜி லாமு. அடுத்தது சலோ. போகும்போது என்ன பண்ணுறான், பியர் வாங்கிட்டு போகிறான். ஓகே, இது டபுள் டைம்ஸ் இருந்துச்சு. போகும்போது பியர் வாங்கிட்டு போகிறான். அவன் என்ன சொல்கிறான், பசிக்குதுரா அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இது இருந்தால் ரெக்கை கட்டி பறக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறான்டா. பாக்கெட்டில் 1 ரூபி இல்லை, நீ ரெக்கை கட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிறான். கடைசியாக என்ன சொன்னான், கிறுக்கன் அப்படின்னு சொன்னானா. ஓகே, கிரிகனி. கிரிகனி அது சேர்த்து தான் கிரிகன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, கிரிகன் கிரிகானி. ஓகே, இப்போ அருணாச்சல் பிரதேஷோட டான்ஸஸ் என்ன அப்படின்னா, பொண்ணு, அஜிலாமு, சலோ, போப்பர், பசிகாங்கி, ரோப்பி, ரேக்கம்படா, அடுத்தது கிரிகனி. ஓகேவா, இதெல்லாம் தான் நம்மளோட 3 ஸ்டோரிஸ். ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷோட ஸ்டோரி, அப்புறம் அசாமோட ஸ்டோரி, அடுத்தது அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டோரி. ஓகே, 3 ஸ்டோரியுமே வந்து நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி சைடில் ஸ்டோரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனி ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு தனி நோட் போட்டு ஒரு சைடு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து அதோட டான்ஸஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே அந்த ஸ்டோரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாமுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனாலே நமக்கு போதும். அதுக்கப்புறம் அங்கே போயும் உங்களுக்கு இப்போது அந்த ஆப்ஷனில் வந்து இந்த இப்போ இதில் ஏதாவது ஒரு வேர்டு வருது, எது ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களே போதும். எல்லாத்துலேயுமே நான் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் இதில் ஆந்திராவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2வது ஸ்டேட்டில் 2வது ஷார்ட்கட்டில் வந்து அசாமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து அருணை பற்றின கதை தான். இப்போ அருணாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி எல்லாமே வந்து லிங்க்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ வந்து எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டு சொல்லுங்கள். அதை வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோஸ் அப்படிங்கிறத போட முடியும். ஓகேவா, அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.